குத்தகைக்கு எடுத்த கண்மாயில திருட்டுத்தனமா காவலாளியே மீன் பிடிச்சத கண்டிச்ச குத்தகைதாரரை காவலாளியே கொடூரமா கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரம் பகுதியை சேர்ந்தவர் 60 வயதான தர்மராஜ். இவர் சிவில் இன்ஜினியரா வேலை செஞ்சவர். ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதியூர் கண்மாய இவர் இப்ப குத்தகைக்கு எடுத்திருக்காரு. பொதுப்பணித்துறைக்குட்பட்ட இந்த கண்மாயில மீன் பிடிக்கிறதுக்காக இவர் இந்த கண்மாயை குத்தகைக்கு எடுத்ததா சொல்லப்படுது. இந்த சூழல தான் இந்த குத்தகையை பாதுகாக்கிறதுக்காக காவலாளிகளா ராஜபாளையம் பச்சை காலனி பகுதியை சேர்ந்த கார்த்திகேஸ்வரன் மற்றும் சமந்தபுரம் பகுதியை சேர்ந்த ஆனந்த் அப்படின்ற இவங்க 2 பேரையும் நியமனம் செஞ்சிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் கார்த்திகேஸ்வரன் திருட்டுத்தனமா இந்த கண்மாயில மீன்களை பிடிச்சிட்டு வந்ததாகவும் சிலரை இங்க வர சொல்லி மீன்களை பிடிக்க சொன்னதாகவும் கூறப்படுது. இந்த தகவல் தர்மராஜுக்கு தெரிய வரவே இதை கண்டிச்சு கார்த்திகேஸ்வரனை வேலையை விட்டு நீக்கினதாகவும் கூறப்படுது. இவருக்கு பதிலா முகவூர் பகுதியை சேர்ந்த சமுத்திரம் அப்படின்ற புது காவலாளி இவர் நியமனம் செஞ்சதா கூறப்படுது. சம்பவத்தப்போ மேற்பார்வைக்காக தர்மராஜ் இந்த பகுதிக்கு போனதாகவும் அங்க பணியில இருந்த காவலாளி சமுத்திரத்துக்கிட்ட அந்த பக்கம் கரையில் இருக்கக்கூடிய தார்பாயை எடுத்துட்டு வர சொன்னதாகவும் கூறப்படுது. அதுக்காக காவலாளி சமுத்திரம் தார்பாயை எடுக்க போனப்பதா இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல கொடூரமான முறையில தர்மராஜ் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போன காவலாளி சமுத்திரம் இது தொடர்பான தகவலை ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்துக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியா போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்த தர்மராஜுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில முன்னாள் காவலாளியான பச்சை காலனி பகுதியை சேர்ந்த கார்த்திகேஸ்வரன் தான் இவரை கொடூரமான முறையில பயங்கர ஆயுதங்களால தாக்கி கொலை செஞ்சது தெரிய வந்ததா கூறப்படுது. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.